Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. நான் இப்ப என்னதான் பண்றது? நீ கிளம்பு, யாழ்னிய நான் பாத்துக்கிறேன். நீ போ. அத்தை 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 அது வந்து நான் ஐயோ அம்மாடி தாயே, அவ என்னோட மருமக. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. போ, கிளம்பு போ. அம்மா, அண்ணி மட்டும் இல்ல, நீங்களும் கிளம்புங்க. யாழ்னிய நான் பாத்துக்கிறேன். நானும் போயிட்டா நீ எப்படா தனியா பாத்துப்ப? இல்லம்மா, அப்பா கிட்ட வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்புறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ போகாம இருந்தா எப்படி? அதனால நீங்க முதல்ல கிளம்புங்கம்மா. நான் போனா உன்னையும் யாழ்னியும் கேப்பாருடா. அத்தை, யாழ்னியும் இளங்கோவியும் அப்பா ஒரு நாள் அவர் வீட்லயே தங்க சொல்லிட்டாருன்னு சொல்லுங்க. மாமா இப்ப இருக்கிற மூட்ல ஓகேன்றுவாரு. ஐயோ, ஏகப்பட்ட பொய்ய சொல்றீங்க. நான் போய் அங்க என்ன பண்ண போறேனோ? எனக்கு வேற சரியா பொய் சொல்ல வராது. அத்தை வாங்க, அத்தை வாங்க வாங்க. சரி, பத்திரமா பாத்துக்கடா. ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு, தேவைப்பட்டா நான் வரேன். அத்தை நீங்க வாங்க, நான் போற வழியில ஆட்டோ ஏத்தி விடுறேன். வாங்க. சரி. பர்ஸ் எங்கம்மா? இங்க இருக்கு. இதோ இங்க இருக்கு. இந்தாங்க அத்தை. வாங்க. சரி, கிளம்புறேன். பாத்துக்கோ. இன்னைக்கு சமாளிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் சமாளிக்க வேண்டியது இருக்குமோ? கடவுளே, விக்ரம் கிட்ட என்னால எதையுமே மறைக்க முடியாது. நான் அவர்கிட்ட இப்பவே இந்த விஷயத்த சொல்லணும். ஆனா என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? மத்தவங்க கிட்ட கோவப்படுற மாதிரி விக்ரமால என் கிட்ட கோவப்பட முடியாது. ஆனா விஷயத்த கேட்டு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னே தெரியலையே. ஒருவேளை அவர் உடைஞ்சு போயிட்டாருன்னா அது நான் எப்படி தாங்குவேன்? கடவுளே, நீதான் எனக்கு அந்த மனதைரியத்தை கொடுக்கணும். விக்ரம், மாமாவுடைய பர்த்டே பார்ட்டி எல்லாம் நல்லா போச்சா? நல்லபடியா போச்சுங்க. நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து ஒரு 1 hour ஆகுது. அது வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னங்க? என்ன சர்ப்ரைஸ்? கண்ணு மூடு. வா 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 வா. அப்படியே ஃபார்வர்ட், ஹோல்ட் அண்ட் ரைட். எங்க? எங்க? அப்படியே ஸ்ட்ரைட். ஃபார்வர்ட் மார்ச். எங்க? என்னன்னு சொல்லுங்க. அப்படியே ரைட் காவல. அப்படித்தான். அப்படியே வா. இப்ப பாரு. எதுக்கு விக்ரம் இதெல்லாம்? எதுக்கா? என்ன கேள்வி இதெல்லாம்? ஏய், நீ எனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொல்லாமலே இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேனே. இத பார்த்துட்டேன். என்னாச்சு? கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல? நீ என்னை கட்டி பிடிச்சி செல்லம் கொஞ்சுவேன்னு என்னென்னமோ நினைச்சேன். ஆனா ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாம இருக்கே. என்ன ஆச்சு? ஓ ஐயோ, எனக்கு புரியுது. இந்த சந்தோஷமான விஷயம் உனக்கு தெரிஞ்ச உடனே என்ன ரீச் பண்றதுக்கு போன் மேல போன் போட்டிருக்க.
ஆனா என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருந்தது. சாரி, மை மிஸ்டேக். அந்த கோவம் தானே. இனியா, நான் கேஸ் விஷயமா கொஞ்சம் டென்ஷனாக சுற்றிட்டு இருந்தேன். ஃபோனை சார்ஜ் போட கூட மறந்துட்டேன். சாரி. இல்ல எனக்கு உடனே இந்த குட் நியூஸை சொல்ல முடியலன்னு நீ ரொம்ப இரிட்டேட் ஆயிருப்ப, எனக்கு தெரியும். சாரி. ஹே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. இனியா, இந்த அழகான மோமெண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்காகத்தான் இவ்வளவும். இங்க பார். ஓ, இது வேற. இங்க பார். விக்ரம், இத இவ்ளோ செலிப்ரேட் பண்ணணுமா? என்ன இப்படி கேக்குற நீ? நீ இன்னும் கோவத்துல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். இனியா, நம்ம லைஃபுடைய ஒரு வண்டர்ஃபுல் மூமெண்ட் இது. அப்படியே உன்னை கூட்டிட்டு உலகம் ஃபுல்லா சுத்தணும்னு ஆசையா இருக்கு. உன்னை அப்படியே தூக்கிட்டு வானத்துல பறக்கணும்னு எனக்கு மனசு துடிக்குது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீயே எப்படி இருக்க? வா, வந்து கேக் கட் பண்ணு. வா வா. எங்க வா. விக்ரம்? இந்தா, இத புடி. என்ன இனியா, எப்படி எப்படி? சூப்பர். வைத்திர வைத்திர. காட்டு. குட் கேர்ள். Congratulations to you. Congratulations to us. இது ஒரு புது ஆரம்பம்ல. வா, வண்டர்ஃபுல். இது பத்தாதே. வைத்திர வைத்திர. விக்ரம், போதும் விக்ரம், போதும். ஐயோ, என்ன அதுக்குள்ள போதுங்கிற? முதல்ல கொடுத்தது உனக்கு, இப்போ கொடுக்க போறது நம்ம குழந்தைக்கு. எதுக்கோ? ஆ ஆ. இனியா, குழந்தையோட அப்பாவுக்கு கேக் கூட்ட மாட்டீங்களா? நீங்க போன் பண்ணும்போது எடுக்க முடியாத அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ப்ளீஸ். என் மனசுல இருக்கிற வலிய நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன் விக்ரம்? குழந்தை நம்ம குழந்தைதான். ஆனா இனி அந்த குழந்தை நமக்கு சொந்தம் இல்ல. இத நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் விக்ரம்? Thank you very much. இதோட முடிஞ்சதுன்னு நினைக்காத. இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சம் வரேன். இல்ல இருங்க. எங்க போறீங்க? இன்னும் செலிப்ரேஷன் முடியல. என்ன சொல்ற? அதுக்கு அப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஓகே? இல்ல அது எங்க? அண்ணி, என்ன அண்ணி இவ்வளவு நேரம்? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சொரத்தே இல்லாம சொல்றாங்க? பேச்சுல சந்தோஷமும் தெரியல, துக்கமும் தெரியலையே. அண்ணி, எங்களுக்கு கேக் எதுவும் கொண்டு வரலையா? என்ன கேக்கு? என்ன அண்ணி இப்படி கேக்குறீங்க? நீங்க யானியோட அப்பா பர்த்டே பார்ட்டிக்கு தானே போனீங்க? என்ன கேக்குன்னு கேக்குறீங்க? ஆமால, கேக்கு. கேக்க எடுத்துட்டு போன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் உனக்கு சுகர் இருக்குல்ல, அதான் நீ சாப்பிடுவியோ மாட்டியோன்னு நினைச்சு வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு சுகரா?
நான் எப்ப அண்ணி எனக்கு சுகர்னு சொன்னேன்? ஆ, நீங்க கேக் கொண்டு வருவீங்கன்னு நான் ஆசையா காத்துட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. யாழ்னி இளங்கோலாம் எங்க? அவங்க வரும்போதாவது கேக் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அது யாழ்னி இளங்கோவும் இன்னைக்கு ராத்திரி இங்க வரல. அவங்க அப்பா வீட்ல தூங்கிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. என்னது? யாழ்னி இங்க வரலையா? என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? அவ புள்ளத்தாச்சி பொண்ணு அண்ணி. ராத்திரி வெளியே தங்கலாமா? நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கலாமா? அண்ணா, இங்க பாருங்க அண்ணி என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு. என்னங்க, யாழினி இளங்கோன்னா நாங்க 3 பேரும் ஒன்னாதான் கிளம்பணும். ஆனா சம்மந்தி தான் ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணும் மாப்பிளையும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு நாளாவது தங்கிட்டு வரட்டும், அவரும் யாரும் இல்லாம வீட்ல வெறுமையா இருக்கேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. அதான் யாழ்னியும் இன்னைக்கு அங்கேயே இருந்துட்டு நாளைக்கு வரேன்னு சொன்னான். அதனாலதான் புள்ளத்தாச்சி பொண்ணோட ஆசையை ஏன் வேண்டான்னு சொல்லணும்னு நானும் அங்கேயே இருந்துட்டு வான்னு சொல்லிட்டேன். அப்ப யாழ்னிக்கு எதுவுமே ஆகலையா? அப்போ யாழ்னி மட்டும் இருக்க சொல்லிட்டு வர வேண்டியதானே? இளங்கோ ஏன் அங்க தங்கணும்? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாழ்னி அங்க விட்டுட்டு வந்தா மறுபடியும் போய் யார் கூட்டு வர்றது? இளங்கோ அவங்க மாமனார் வீட்டுல தானே இருக்கான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு இல்லன்னு எனக்கு என்னமோ அது சரியா படல. வயித்துல குழந்தையோட இருக்கிற பொண்ணு எப்பவுமே நம்ம கண் பார்வையில தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் எங்கேயும் தங்கிட்டு வரக்கூடாது. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு பதில் சொல்றது? அதான் அங்க துணைக்கு இளங்கோ இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் பாத்துப்பான். சும்மா எல்லாத்துக்கும் இப்படி நொய்யின்னு பேசிக்கிட்டு. அமுதா, யாழ்னி அங்க போனதுல இருந்தே நீ தேவையில்லாம சும்மா நோண்டிக்கிட்டே இருக்க. அவ வயித்துல இருக்கிறது எங்க குடும்ப வாரிசு. அதை எப்படி பாத்துக்கணும்னு அவளுக்கும் தெரியும், தோ இவளுக்கும் தெரியும். சும்மா எல்லாத்துக்கும் புலம்பிட்டு இருக்காத. என்ன கௌரி, ஆ? சம்பந்தியோட பிறந்த நாளை நல்லா கொண்டாடினீங்களா? கொண்டாடணுங்க, நல்லா கொண்டாடணும். அந்த இன்ஸ்பெக்டர் அவன் பொண்டாட்டி எல்லாம் வந்திருந்தாங்களா? ஏன் நம்ம புள்ள விக்ரம் நம்ம மருமக இனியான்னு சொன்னாதான் என்ன? இந்த வீம்பு தான் எப்ப குறைய போதும். அவங்க எல்லாரும் தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த ஆளோட பிறந்த நாள் கோயில்களுக்கு போனீங்களா என்ன? அண்ணி, என்ன என்ன கேட்ட? அண்ணன் எங்கேயாவது கோயிலுக்கு போனீங்களான்னு கேக்குறாரு. ஆமாங்க, இந்த திருநீர்மலை கோயில்ல அந்த கோயிலுக்கு தான் போகணும். திருநீர்மலைக்கா? ஏன் அண்ணி? யானியோட அப்பா அந்த உடம்ப வச்சுக்கிட்டு திருநீர்மலை ஏறிட்டாரா? கொஞ்சம் சிரமம் தான் பட்டாரு, இருந்தாலும் அவர் ஏறிட்டாரு. சாப்பாடு எல்லாம் சமைச்சீங்களா இல்ல ஹோட்டல்லயே ஆர்டர் பண்ணிட்டீங்களா? சமைச்சோங்க. இல்ல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணோம். அது கொஞ்சம் சமைச்சோம், கொஞ்சம் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணோம். அதான் ஞாபகம் இல்லாம போச்சு. அண்ணியோட குரல்ல சொரத்தே இல்லாம இருக்கே. என்னவா இருக்கும்? அண்ணி, இந்த செல்ஃபி போட்டோ மாதிரி ஏதாவது எடுத்திருப்பீங்கல்ல, கொஞ்சம் போனை கொடுங்க பார்க்கலாம். அமுதா, என்ன இது? இப்பதான் அவ வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கா, அதுக்குள்ள அதை கூட இது கூட நீட்டு. அந்த ஆளோட போட்டோ பார்த்து நீ என்ன பண்ண போற? நானே யாழ்னிக்காகத்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவளை போக விட்டேன். நீ பேசாம இரு, அவ போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். போன இடத்துல எவ்வளவு வேலை செஞ்சாலும் போ, போய் ரெஸ்ட் எடுப்போ. அண்ணி அண்ணி, என்ன? அப்புறம் யாழ்னி ஆசை ஆசையா பாயசம் எடுத்துட்டு போனாலே அதை மறக்காம சாப்பிட்டாளா? அதெல்லாம் அவ சாப்பிட்டுட்டா. ஆளை விடு, டயர்டா இருக்கு. பாயசம் குடிச்சாளா? அப்ப மருந்து விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. வயித்துல இருக்கிற கரு இல்லாம போயிருந்துச்சுன்னா இந்நேரம் கௌரி அண்ணி இப்படி தைரியமாவா இருப்பாங்க? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த மருந்து ஒண்ணுமே பண்ணலையா? படுபாவி, அந்த மருந்து கொடுத்தவன் இதுக்காக ஓவரா பில்டப் பண்ணானே.
என் அன்பு செல்லத்துக்கு குங்குமப்பூ கலந்த பால். இந்தா. எதுக்கு இதெல்லாம்? என்ன நீ ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? குழந்தை ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா துடிப்பா இருக்க வேணாமா? இந்த விக்ரம், இதெல்லாம் வேண்டாம். இந்த பார், நீ குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் எல்லாமே நான் தான் டிசைட் பண்ணுவேன். என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும், எல்லாமே என்னுடைய முடிவு தான். ஏன்னா ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நான் ஒரு பெரிய ஸ்டடியே பண்ணிருக்கேன். இந்தா குடி, சொல்ற பேச்ச கேளு, குடி. குடினியா? வெரி குட். அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னா நம்ம குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ண போறோம். இல்ல, இப்பவே எதுக்கு விக்ரம் இதெல்லாம்? என்ன இப்பவேயான்னு கேக்குற? இன்னைக்கு முதல் வேலையா 3 மேல் நேம்ஸ் 3 ஃபீமேல் நேம்ஸ் செலக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இல்ல, Okay, come on. அது- உட்காரு. உட்காரு. என்ன பேர் வைக்கலாம்? நீ எங்க போற? பேர் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது குழந்தைக்கு டாய்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிடலாம். ஆர்டர் போட்டுடலாம். வா. ஏங்க, அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். ஏய், பின்னாடி நமக்கு டைமே இருக்காது. இப்ப முடிக்கிற விஷயத்தை இப்பயே முடிச்சிடலாம். வா வா, கம். இல்ல, அது ஏய் இனியா, என்ன ஆச்சு இனியா? ஏன் பழற? இனியா, சாரி சொல்லிட்டேன்ல. சி, நீ கால் பண்ணும்போது என்னால போன் எடுக்க முடியல. என் தப்பு தான். சாரி, மன்னிச்சிரு. நான் அதுக்காக அழல. நமக்கு ஒரு குழந்தை வரப்போதுன்னு உடனே நீங்க சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியாதபடி வேற ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க. சந்தோஷத்தை கொண்டாட முடியாதபடி வேற ஒரு விஷயமா? என்ன இனியா சொல்ற? ப்ளீஸ். யாழ்னிக்கு வயித்துல அடிபட்டு குழந்தை வயித்துலயே அபார்ட் ஆயிடுச்சுங்க. வாட்? நிஜமாவா? காட், எப்படி நடந்தது? எப்ப நடந்தது? என்ன சொல்ற? இன்னைக்கு தாங்க அப்பா வீட்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஐயோ, என்னக்கா பண்ணுது? வயித்துல எதுவும் பெயின் இருக்கா? அம்மா, என் பிறந்த நாளைக்கு வந்து என் பொண்ணுக்கு இப்படி ஆகணும். அப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏறு, வண்டியில ஏறு. ஒண்ணும் இல்லக்கா. டாக்டர், அக்காவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? யாழினியோட அம்மா ஹஸ்பண்ட்னு யாரும் வரலையாமா? டாக்டர், என்ன விஷயம்? ஏதாவது ப்ராப்ளமா? ஆனா அந்த குழந்தை இப்ப அவங்க வயித்துல தங்கல. அடிபட்டதுல அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாவம் இனியா, அவ ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாள். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு விக்ரம். ரொம்ப முக்கியமான விஷயம். Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers BSc and MSc programs in Allied Health Sciences. Apply now.
Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.